திமுகவை அவர் பழி சொன்னது என்ன சொன்னாரு? எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, எஸ்ஓபி எங்களுக்கு மட்டும்தான் போடுறாங்க, 5000 பேர் எங்களுக்கு மட்டும்தான் கண்டிஷன் போடுறாங்க, எங்களுக்கு மட்டும்தான் QR கோடு போடுறாங்க எல்லாம் சொன்னார்ல. இன்னைக்கு யார் முதலமைச்சர்? அவருக்கே எஸ்ஓபி போட்டுக்கிறாரா? அவரே QR கோடு வச்சிருக்காரா? ஏன் லட்சக்கணக்கான பேர் வரட்டுமே? திமுக தானே உங்களை கட்டுப்படுத்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு உங்க கையில தானே அதிகாரம், ஆட்சி, காவல்துறை, சட்டம் ஒழுங்கு எல்லாமே உங்க கையில தானே இருக்குது. வரட்டுமே உங்க தொண்டர்கள், உங்க ரசிகர்கள். ஏன் அவங்களுக்கு QR கோடு? அப்போ திமுக அன்னைக்கு பண்ணது சரியா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதே தான் ஃபாலோ பண்றீங்க. அப்போ ஓகே, இப்போ இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்றேன், எடுத்த உடனே சொல்றாரு எம்ஜிஆர் விட நான் நிறைய, அதாவது இந்த எஸ்ஓபி ஒன்லி டிவிக்கு தான் பேசினாரு, அப்படிதான் பேசினாரு புசி ஆனந்த். ஆனா அது நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் எல்லாருக்கும் போடப்பட்டது. அரசியல் காரணங்களுக்காக விமர்சிக்கிறது பொய். நீங்க இல்ல விமர்சிச்சு கூட இருக்கலாம், தவறு கிடையாது. எந்த கட்சியும் விமர்சிக்கும் ஆட்சியாளரை. நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ரிலீவ் பண்ணிருக்கணுமா இல்லையா? அப்போ புரியுது. அப்போ இது பொய், நீங்க பண்ணது வேணும் தான் பண்ணிருக்கீங்கன்னு இப்ப தெரியுதா? முதல் விஷயம் அதுதான் சொல்றேன். பணம் வரதுக்கான எல்லா வழியும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, நான் எப்படி நல்லது செய்யறதுன்னு கேக்குறாரு. எப்படி அதை பிளாக் பண்ண முடியும்? போயிட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு இதெல்லாம் அந்த தமிழக அரசனுடைய கடை இது அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது திமுக போட்டாங்களா? அறிவு இருக்கா நீங்க பேசுறது? ஏதாவது எங்கூடி பிளாக் ஆச்சு? எப்படி பிளாக்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு முடக்கிட்டாங்கன்னு அர்த்தம். எப்படி முடக்க முடியும்? நீ தான் சீஃப் மினிஸ்டர், ஹோல்ஸ் மொத்த அத்தாரிட்டி நீ தானே. அப்புறம் நீங்க எப்படி பிளாக் பண்ணாங்க? திரும்பவும் பழைய திமுக பக்கம் தான் திருப்புறாரு. இவ்வளவு ஆண்டுகாலம் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க, அதுதான் நம்ம கேள்வி. என்னால எப்படி பண்ண முடியும்? கொஞ்ச நாள்ல 20 நாள் எப்படி என்னால சரி பண்ணிட முடியும்? 20 நாள்ல எப்படி 2000 கோடிக்கு கடன் தள்ளுபடி பண்ணீங்க? எங்க இருந்து வந்தது ஃபண்டு? இப்ப சம்பளம் பட்டுவாடா ஆச்சு முந்தா நாடு அரசு எங்க இருந்து போச்சு ஃபண்டு? 1000 ரூபாய் போட்டாரு. நான் 1000 ரூபாய் போட்டது எங்க இருந்து வந்துச்சு ஃபண்டு? அப்ப நீங்க சொன்னதெல்லாம் விவரம் தெரியாதையே பேசுறீங்க முன்னாடி. இப்ப ஆட்சிக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறமும் மறுபடியும் வேற மாதிரி பேசுறீங்க. எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். இப்ப எவ்வளவு தூரம் அந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது போதைப் பொருள் காரணம். அதுக்கு தடுக்க தவறியது முந்தைய ஆட்சி தான். ஆரம்பத்திலே தடுத்துருக்கணும். ஆரம்பத்திலே தடுத்து ஏன் மேல பழிய போடுறீங்க அப்படின்னு திரும்பவும் விக்டிம் கார்டை தான் விக்டிம் கார்டை அப்ளை பண்றாரு அவரு. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னோம்னா, லூசத்தனமா இல்ல நீங்க பேசுறது? என்ன பேச்சு இது? நீங்க முதல்ல ஒரு சிஸ்டத்தை கையாளுறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க.